Hi everybody. இன்னைக்கு எதை பத்தி வீடியோனா DNA replication in prokaryotes. So DNA replication ஒரு செல்ல எதுக்கு நடக்குதுன்னா சிங்கிள் காப்பி ஆஃப் DNA ஸ்ட்ராண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ரெண்டு காப்பியா ஜெனரேட் ஆகிறதுக்காக தான் DNA replication நடக்குது. இது வந்து செல் சைக்கிள்ல S phase அப்போ நடக்குது. ஸோ பிஃபோர் அந்த ப்ராசஸ் பத்தி லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்சைம்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிற என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பத்தி இது ஒரு ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ பிகாஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தட் ஆர் இன்வால்வ் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்சைம் தட் இஸ் இன்வால்வ் இன் DNA replication is DNA-A. டபுள் ஸ்டாண்ட் DNA DNA-A தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் பைண்ட் ஆகும். DNA-A வந்து பாலி சி அப்படிங்கிற ரீஜனில் அதுதான் வந்து இன் ப்ரோகாரியோட்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் பிளேஸ் பாலி சி ரீஜனில் போய் பைண்ட் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் த DNA இன் அன்வைண்டிங். ஸோ DNA வந்து காயில்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இட் ஹேஸ் டு டீகாயில். அதுக்கு ஒரு இனிஷியேஷன் ஃபேக்டராக இருக்கிறதா டீகாயிங் ஆஃப் DNA ஒரு இனிஷியேஷன் ஃபேக்டராக இருக்கிறதா வந்து DNA-A. த செகண்ட் மாலிகூல் இஸ் DNA-B. DNA-B is also called as helicase. DNA-A வந்து பைண்ட் ஆன உடனே அது வந்து இந்த சைட்ல தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணுங்கிற ஒரு மார்க்கர் மாதிரி. இட் மார்க்ஸ் த பிளேஸ் வேர் த ரெப்ளிகேஷன் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி DNA-B will come and join. DNA-B வந்து ஹெலிகேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு என்சைம். இந்த என்சைம் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டு DNA ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் நியூக்ளியோடைட்ஸ்க்கு இடையில இருக்க பாண்ட் பேர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த ஹெலிகேஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் பிரேக்கேஜ் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஸோ தட் அன்வைண்டிங் கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் மாலிகூல் வந்து DNA-C. DNA-B வந்து தனியாக போய் DNA-ல பைண்ட் ஆக முடியாது. ஸோ DNA-B-க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை, அதுதான் DNA-C. இது வந்து DNA-B-யை it helps to DNA-B to get attached to the double stranded DNA and இந்த DNA B-யும் C-யும் DNA-ல பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் DNA unwinding will start. நெக்ஸ்ட் மாலிகூல் என்னன்னா DNA gyrase. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் topoisomerase 2. topoisomerase 2 எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா DNA அன்வைண்ட் ஆக ஆக அதோட அதர் எண்டில் சூப்பர் காயிலிங் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த சூப்பர் காயிலிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது தான் topoisomerase 2 ஓட வேலை. ஏன்னா சூப்பர் காயிலிங் வந்து இட் கேன் லீட் டு டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ். தட் ஷுட் நாட் ஹேப்பன். அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு topoisomerase 2 வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் மாலிகூல் இஸ் DNA ligase. DNA ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது புது நியூக்ளியோடைட்ஸ் ஜெனரேட் ஆகும் அண்ட் அந்த புது நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து டாட்டர் ஸ்டாண்டாக மாறும் கரெக்டாக. ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறது DNA ligase-ஓட ஜாப். இட் ஃபார்ம்ஸ் phosphodiester bonds between the newly generated nucleotides. It can only work in 3' to 5' manner and this process is called as ligation. Next molecule என்னன்னா DNA polymerase. 3 types of polymerase in prokaryotic system. அது டைப் 1 இருக்குன்னா கேப் ஃபில்லிங். ஸோ இந்த டைப் 1 என்சைம் கேன் ரீட். இது வந்து DNA ஸ்டாண்டர்ட் இட் கேன் ரீட் ஃப்ரம் 3' to 5' ஆல்சோ அண்ட் இந்த ரிவர்ஸ் மேனர் தட் இஸ் 5' to 3' ஆல்சோ. அப்படி ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளேஸில் DNA ஸ்டாண்டர்ட் கேப் இருந்தால் DNA polymerase 1 will fill the gap. ஸோ இட் will take opposite stand as template. ஆப்போசிட் ஸ்டாண்டில் இருக்க டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி DNA 1 அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா டைப் 2 DNA polymerase. இதோட ரோல் மெயினாக எங்கன்னா DNA ரிப்பேரில். ஸோ இஃப் தேர் ஆர் சிங்கிள் ஸ்டாண்ட் பிரேக்ஸ் எங்கேயாவது DNA இருந்தால் இல்லை ஒருவேளை சிங்கிள் ஸ்டாண்ட் பிரேக்கோ இல்லை மிஸ்மேச்சோ எங்கேயாச்சும் DNA இருந்தால் டைப் 2 DNA polymerase அதை ரிப்பேர் பண்ணும். அண்ட் டைப் 2 polymerase-க்கு 3' to 5' மட்டும்தான் ப்ரூஃப் ரீட் பண்ண முடியும், 5' to 3' ப்ரூஃப் ரீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைப் இஸ் DNA polymerase டைப் 3. இதுதான் DNA ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகிற என்சைம். இதுவும் ஒன்லி 3' to 5' மட்டும்தான் இதோட ஆக்டிவிட்டி நடக்கும். இட் காண்ட் டூ த ரிவர்ஸ் ப்ரூஃப் ரீடிங். மெயினாக இந்த DNA polymerase-ல ஒரு சப்யூனிட் இருக்குது, அதோட பேர் வந்து பீட்டா சப்யூனிட், ஆல்சோ கால்ட் ஆஸ் DNA ஸ்லைடிங் கிளாம்ப் ப்ரோட்டீன். இதுதான் மெயினாக DNA ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் என்சைம் என்னன்னா RNase. RNase எதுக்குன்னா DNA ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி DNA polymerase-க்கு வந்து ஒரு ஷார்ட் RNA ப்ரைமர் தேவை. அப்போ தான் அந்த ப்ரைமரை பேஸாக வச்சு பாலிமரேஸ் வந்து நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ண முடியும். ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த ஷார்ட் RNA ப்ரைமர் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். அதுக்கு தான் RNase என்சைம் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் இஸ் SSB, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ DNA ஹெலிகேஸ் வந்து DNA அன்வைண்ட் பண்ணி ரெப்ளிகேஷன் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுது கரெக்டாக. ஸோ இந்த டைமில் இந்த ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் DNA கேன் பைண்ட் பேக் டுகெதர். திருப்பியும் அந்த ரெண்டும் பைண்ட் ஆகாமல் இருக்க இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்சைம் வந்து TUSRTEK. இட்ஸ் கால்ட் அஸ் டெர்மினேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்சைம். ஸோ DNA ஹெலிகேஸ் வந்து அன்வைண்ட் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது when the replication has to be terminated இந்த ஹெலிகேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். என்சைம் காம்ப்ளெக்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் தான் டெர்மினேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன், தட் இஸ் TUSRTEK. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் மச். நான் தமிழில் இந்த மாதிரி ஒரு பயாலஜி சேனல் வந்து இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் மோட்டிவேட் மீ டு புட் மோர் வீடியோஸ் இன் தமிழ். ஸோ இதுதான் வந்து என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் DNA ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ். ஒரு ஓவரால் பிக்சர் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. யூ கேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இது உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிஷியேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பை.